குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். காஞ்சிபுரம் ஒலி முகமதுபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் காதர். இவரது மனைவி மதினா, வயது 50. நேற்று பிற்பகல் அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு செல்ல சாலையோரம் நடந்து சென்றார். அப்போது தாறுமாறான வேகத்தில் வந்த ஒரு கார் மதினாவின் பின்னால் மோதியது. சாலையோரம் பார்க் செய்யப்பட்டிருந்த ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், போலீஸ் தடுப்புகள் மீதும் மோதி கார் நின்றது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மதினா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இரவில் இறந்தார். திருப்பதியிலிருந்து காஞ்சிபுரம் வந்ததாக கூறப்படும் அந்த வெள்ளை நிற கார் தாறுமாறாக ஓடிச் சென்று மதினா மீது மோதுவதையும், இதை பார்த்து பாதசாரிகள் பதறிப்போய் காப்பாற்ற முயற்சிப்பதையும் சிசிடிவி வீடியோ தெளிவாக விளக்குகிறது. காரில் வந்தவர்கள் தப்பிச் சென்றதாக போலீசார் கூறினர். காரில் வந்தவர்கள் யார் என்ற தகவலை போலீசார் வெளியிடவில்லை. காரில் வந்தவர்கள் தொழிலதிபரா, அரசியல்வாதியா, டிரைவர் குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்று மதினா மீது மோதினாரா, போலீசார் எதை மறைக்கிறார்கள் என பல சந்தேகங்களை காஞ்சி மக்கள் கிளப்புகின்றனர். யாரும் தப்பி ஓடுவது போல சிசிடிவி வீடியோவில் இல்லை. உண்மைகளை போலீசார் விளக்க வேண்டும் எனவும் காஞ்சி மக்கள் கேட்கின்றனர்.